நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி வீடு தேடி வராங்க. ஆனால் வீடு தேடி வந்த மல்லியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க பெரிய மல்லியை வீடை விட்டு துரத்தி அனுப்பிச்சிடறாங்க. மறுபக்கம் அந்த ரஞ்சிதமும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா பீட்டெல்லாம் போட்டு வச்சுறாங்க. இதனால் கடுப்பான நம்ம விஜய் எதுன்னு சோகத்தில் திட்டிட்டம்லேன்னு சொல்லிட்டு உக்காந்து இருக்காரு. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம வெண்பா குட்டி வந்தது எங்கே மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மல்லியம்மா இல்லை நொல்லியம்மா, மல்லி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச என்னப்பா பேசினிருக்கீங்க? மல்லி அம்மா என்னோட அம்மா, நீங்கள் தொட்டு கட்டின தாலி கட்டின பொண்ணாடி. இதுக்கு மேலே மல்லி அம்மாவை எதனா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்கு வரவிடாமல் யார் பண்ணாலும் சரி, நான் போலீஸ் ஆண்டிக்கு இப்போயே ஃபோன் பண்ணுறேன், அவங்க இப்போயே வந்துடுவாங்க, ஜாக்கிரதை. மல்லி அம்மா இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, நான் மல்லி அம்மா கூட போகிறேன், எனக்கு அவங்க தான் முக்கியம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து மல்லி அம்மாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்துறீங்க, இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்ட்டாகவும் அழகாகவும் பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பரவாயில்லையடா, சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ தெளிவாக பணிவாக பேசுது. இந்த மாதிரி பேச்சுக்கே ஒரு திறமைக்கும் ஒரு லைக்கை தட்டி விட்டு போகணுன்னா பார்த்துக்கோங்களேன். வெண்பா அந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே அங்கே நம்ம மல்லியும் மறுபக்கம் மல்லியோட பெரியம்மாவும் பார்த்துன்னு இருக்காங்க. பெரியம்மாவை தான் ஏற்றி விட்டது. ஒரு பக்கம் கரெக்டாக அந்த மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டி அப்பாவை அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, அப்பா தான் நம்மளுக்கு கடவுள், அப்பா இல்லைனா நாம் இல்லை, அப்பா தான் நமக்காக ஓடி ஓடி உழைக்கிறவர், அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்ன இருந்தாலும் உங்களை அவர் கொஞ்சமாக பார்க்கணும்ல, உங்கள் மேலே கொஞ்சம் கூட அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஏதான ஒன்று நொய்யுன்னு பேசினே இருக்காரு, எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே ஓவர் டென்ஷன் ஆகுது, அப்படியே சும்மா மண்டையெல்லாம் சூடாகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா கோவப்படாத கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் எங்கே போயிட்டாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதம் வாழ்க்கை நாசமாக போகிறதுக்கு நானும் ஒரு விதத்தில் காரணம், அரவிந்த் எப்படியானா தேடி கண்டுபிடிச்சி அரவிந்தையும் நீ சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ மாமா, நீங்கள் ஒரு டைம் பண்ணதே எனக்கு போதும், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு ஒரு நல்லதும் பண்ண தேவையில்ல, அப்படி நல்லது பண்ணுறதா இருந்தால் என்னை பற்றி யோசிக்காமல் இருங்க, அது மட்டும் எனக்கு போதும் மாமா, தேவையில்லாமல் என் வாழ்க்கையை காப்பாற்றுறேன் மயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியாக எனக்கு சங்கு ஊதி விட்றாதீங்க, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசி விட்றாரு. இதனால் மனசோடைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் காத்துன்னு இருக்குங்க. அப்படி என்னடா விஷயம் காத்துன்னு இருக்குது, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க, கூடிய விரைவில் உங்களுக்கே தெரிய வரும். அப்போ நீங்கள் இருந்து ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பக்கம் ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலாக நான் தெரிவிக்க போகிறேன். அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லியை எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வர வச்சிடுறாங்க. இதனால் ஒரு பக்கம் ரஞ்சிதத்துக்கு கடுப்பாவது, ஒரு பக்கம் அப்படியே சும்மா மூஞ்செல்லாம் சுருங்கி போச்சு. ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேது, எல்லாத்துக்கும் இந்த வெண்பா தான் காரணம், இந்த வெண்பா போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சி யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.